இப்போ அல்லா தாலா தன்னுடைய திருமுறையில் இந்த வசனத்தை சொல்கிறான் இல்லையா, ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த ஆயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த வசனத்தில் வெறும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண் குளிர்ச்சியை கூடுன்னு மட்டும் அல்லா தாலா நம்மளை கேட்க சொல்ல, அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கண் குளிர்ச்சி வரணும்னா அப்போ நம்மளுடைய துணைகள் விஷயத்தில் அந்த கண்குளிர்ச்சியை அல்லா தாலா ஏற்படுத்தணும். அதன் மூலியமாக தான் பிள்ளைகள் விஷயத்தில் கண்குளிர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லா தாலா இந்த வசனத்தில் என்னுடைய துணைகளில் இருந்தும், அதாவது ஒரு கணவனாக இருந்தால் ஒரு மனைவிக்காகவும், ஒரு மனைவியாக இருந்தால் ஒரு கணவனுக்காகவும் கேட்குற ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து அவங்க சந்ததிகளுக்காக கேட்குறது. சரிங்களா? ஏன்னா என்றைக்குமே துணைகளில் மாற்றம் ஏற்படாமல் பிள்ளைகளில் சந்ததிகளில் மாற்றம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த துணைகளில் மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு நினச்சிக்கிங்களேன், கண்டிப்பாக பிள்ளைகள்லையும் மாற்றம் ஏற்படும். அப்போ அதை தெரிந்து தான் நம்மளை படைத்த இறைவன் எப்படி சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்களுடைய துணைகளை மாற்ற முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வராதிங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. முத்தகீன்களுக்கு இமாமா நான் ஆக்குவேன். ஒரு மூமின்கள் இதை கேட்பாங்கன்னு சொல்லி அந்த வசனங்களில் அல்லா தாலா சொல்லும் போது ஒரு துணையும் பிள்ளையும் அந்த அளவுக்கு முக்கியமானவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில். ஏன்னா இவங்க 2 பேரும் நல்லா அமைஞ்சிட்டா கண்டிப்பாக யாருக்குமே கவலை இல்லை. ஒரு நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளும் அமைஞ்சிட்டா அந்த கணவன் எந்த அளவுக்கு கண்ணியமாக இருப்பார் இந்த உலகத்தில் இல்லையா, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பார், மறுமையில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தரஜாத்தை அடைவார். அதே மாதிரி ஒரு நல்ல கணவனும் ஒரு நல்ல பிள்ளைகளும் அமைஞ்சிட்டா அந்த மனைவிக்கு கிடைக்கிற தரஜாத்து என்ன, அவங்களுடைய சந்தோஷம் என்ன. அப்போது இந்த 2மே நல்லா இருக்கணும்னா இந்த துவாவை நம்ம அதிகமாக செய்யணும்.